ஹாய் மக்களே! 2025ல ஒரு ஹாரர் ஸ்லாஷர் த்ரில்லர் படமா தமிழ் டப்பிங்லேயே வெளியான மங்கி இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹால் மற்றும் பென்னுன்னு 2 ட்வின் பிரதர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அவங்க 2 பேரும் அவங்க அப்பா ரூம்ல இருந்து ஒரு விசித்திரமான ட்ரம்ஸ் வாசிக்கிற ஒரு குரங்கு பொம்மை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொம்மை வேலை செய்யுதான்னு சாகு கொடுத்து பார்க்குறப்ப அந்த குரங்கு பொம்மை வந்து ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. அது ட்ரம்ஸ் அடிக்க நிப்பாட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒருத்தவங்க வந்து சாக ஆரம்பிக்கிறாங்க. இதை 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த பொம்மைய உடனே ஒரு கிணத்துக்குள்ள வந்து தூக்கி போட்டுறாங்க. இப்போ 25 வருஷம் கழிச்சு இப்ப கதை நகர்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹாலும் பில்லும் பெரியவங்களாகி தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு திரும்பவும் அந்த குரங்கு பொம்மையோட ஆட்டம் வந்து இப்ப தொடங்குது. இதுக்கப்புறம் அந்த குரங்கு பொம்மையோட வெறியாட்டம் முடிவுக்கு வந்ததா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட ஓப்பனிங் சீனே சும்மா பயரா தெறிக்க விட்டுருப்பாங்க. கிளாசரத்துல ரசிகர்களுக்காகவே டெப்த் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அவங்க இதை கண்டிப்பா சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சீரியஸா காட்டாம எவ்வளோ ஃபன்னா காட்ட முடியுமோ காட்டியிருக்காங்க. சாவறதெல்லாம் விபத்து மாதிரி காட்டுறது, அதையும் ராவா காட்டுறதுன்னு எல்லாமே செமையா இருந்துச்சு. படத்தோட டெக்னிக்கல் சைடில் ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அட்டகாசம் பண்ணி தெறிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த குரங்கு பொம்மையோட டிசைனுமே அருமையாவே இருந்துச்சு. அந்த குரங்கு பொம்மை ட்ரம்ஸ் வாசிக்கும் போது கொடுத்த மியூசிக்குமே நல்லாவே இருந்தது. படத்துல பிரச்சனை என்னன்னா, இவங்க கதை சொன்ன விதம் கொஞ்சம் குழப்பத்தை தருது. ஏன்னா அவங்க கதையை வந்து பாட்டு பாட்டா பிரிச்சு பிரிச்சு சொல்றதுனால அது கொஞ்சம் குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாம நடுநடுவுல படம் ரொம்ப ஸ்லோவா போகுது. அதனால பயங்கரமா போர் அடிக்கவும் செய்யுது. மொத்தமாக படம் எப்படி இருக்குதுன்னா, ஸ்லாஷர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். மத்தவங்க டைம் இருந்தா மட்டும் பாருங்க. இதுல அடல்ட் கன்டென்ட் இல்லைனாலும் கொடூரமான காட்சிகள் ஹெவியாவே இருக்கு. அதனால மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தா மட்டும் பாருங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.